இந்திர ராஜ்யம். ராஜ்யம் என்றாலே ஆவிகள் கொண்டு நடத்தப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜ்யம் என்றால் குதிரை. ஒரு குதிரை கிழக்கிலிருந்து மேற்கு எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அது ஒரு ராஜ்யம். இன்னொரு நாள் ஓடினால் அது இன்னொரு ராஜ்யம், 2 ராஜ்யம். இப்படி எவ்வளவு தூரம் ஒரு குதிரையால் ஓட முடியுமோ அதை ராஜ்யம் என்பார்கள். இதைதான் மனுவுக்கும் ராஜ்யம் என்பார்கள். அடுத்தது இந்திரனுக்கும் ராஜ்யம் என்பார்கள். இப்ப இந்திரனுக்கு ஏன் ராஜ்யம் என்கிறார்கள்? அது ஏனென்றால் பூமி 2 குதிரை ஆற்றல் கொண்டது. பூமி 2 குதிரை ஆற்றல் கொண்டது. அதுபோக ஒவ்வொரு கிரகங்களும் 8 குதிரை ஆற்றல் கொண்டது. சூரியன் 7 குதிரைகள் ஆற்றல் கொண்டது. சந்திரன் 10 குதிரைகள் ஆற்றல் கொண்டது. இந்த 2 குதிரை ஆற்றல் கொண்ட பூமியில் இருக்கிற மனுஷனால் இந்த 8 குதிரைகள் கொண்ட கிரகங்களை ஜெயிக்க முடியாது, எதிர்க்க முடியாது. அப்போ சந்திரன் 10 குதிரை ஆற்றல் கொண்டது. மனதை மனிதனாலே அடக்க முடியாமல் போகிறதற்கு இதுதான் காரணம். இதை குதிரை ஆற்றல் கொண்டது என்பார்கள். இந்த வேதங்களில் வேதத்தை குதிரையாக ஆக்கி திரிபுரம் எரிக்க போகும்போது வேதத்தை குதிரையாக மாற்றுகிறார்கள். உபநிடங்களை குதிரையாக மாற்றுகிறார்கள். வேதங்களை எல்லாம் குதிரையாக மாற்றுகிறார். வேதத்தில் இருக்கிற அந்த ஒலிகள் ஆவியாக பறந்து போகும். பைபிளில் குதிரை ஆவிக்கு ஈடாக ஒப்பிட்டிருக்கிறார்கள். இவைகள் ஆவியினால் நடத்தப்படுகிறது. இந்திரன் என்பவன் நட்சத்திர மண்டலங்களுக்கு மேலாக இருந்து உலகத்தை ஆளுகிறவன். நான் 27 நட்சத்திரங்களும் 27 துறைகளை ஆளுகிறது என்று சொல்லியிருந்தேன். பூமியில் ஒரு துறையில் மனு சரியாக ஆட்சி செய்யவில்லை என்றால் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் ஒரு துறை, இவர்களுக்கு முக்கியமான எந்த துறையோ அந்த துறை பலகீனப்படும். பொதுவாக அந்த நாட்டில் மகம் நட்சத்திரத்தினுடைய துறையை எடுத்துக்கொண்டால் அது உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணுகிறது. பஞ்சங்கள் ஏற்பட்டுவிடும். பஞ்சங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த நாட்டை நடத்த முடியாது. அந்த நாடு அழிஞ்சு போகும். இப்படி மனுவை இந்திரனால் கட்டுப்படுத்த முடியும். இப்படி செய்து கட்டுப்படுத்த முடியும், மற்றபடி கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொரு துறையிலும் போல் யுத்த துறைகள் இருக்கு. யுத்தங்களை தூண்டிவிட்டு விடுவார். அதாவது பூராட நட்சத்திரம் யுத்தத்தை ஆட்சி செய்கிறது. அதை தூண்டி விட்டு விட்டால் யுத்தங்களாகவே காலங்கள் கழிந்துவிடும். இப்படி இந்திரனால் ஒன்றை செய்ய முடியும். ஒன்று, பூமியில் சில ராஜ்யங்களுக்கு 12 ராசிகளும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராசி, இப்ப நான் இதுல பரத்தினுடைய அளவு எப்படி என்றால், பரத்தில் 30 கோடி ஆண்டுகள் ஆனதும் 30 கோடி நிமிஷங்கள் ஆனதும் பரம் இருக்கிற அந்த சுழற்சியில ஒரு கட்டு விழுந்துவிடும். அப்படி 30 360 அளவுக்கு விழுந்துவிடும் பரம். அந்த பரத்தினுடைய சுற்றளவை வைத்துதான் ராஜ்யங்கள் பிரிக்கப்படும். அதாவது 12 ராசிகளாக பிரிக்கப்படும். ஒரு ராஜ்யத்திலிருந்து ஒருவர் இன்னொரு ராஜ்யத்துக்கு போக முடியாது. இன்னொரு ராஜ்யத்திற்கு இருந்து இன்னொரு ராசிக்குள்ளே போக முடியாது. இப்பொழுது தானியல்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் பைபிள்ல. அவர் பெர்சியா தேசத்துக்கு, யூதயா தேசத்திலிருந்து பெர்சியா தேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டார். இப்ப பெர்சியா தேசத்திலிருந்து இவர் இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். இந்த வேண்டுதலுக்கு இவருக்கு பதில் கொடுக்க வேண்டும். பதில் கொடுப்பதற்கு இவர் பெர்சியா தேசத்திற்கு தேவதூதன் வருகிறார். வரும்போது பெர்சியா தேசத்தில் ஏற்கனவே இருக்கிற அதிபதி அதை தடுத்து நிறுத்துகிறான். உள்ளே உலகத்துக்கு உனக்கு அனுமதி இல்லை என்று நிறுத்துகிறான். ஆனால் அதற்கு மேலே மிகாவேல் என்கிற ஒரு தூதன் நேரடியாக வந்து அவருக்கு துணை நின்று உள்ள போக அனுமதிக்கிறான். மிகாவேல் வந்ததும் ஏன் அவனை விட்டான்? மிகாவேல் மேகங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். இந்த மேகங்கள் மழையை பொழியாவிட்டால் பஞ்சங்கள் ஏற்பட்டுவிடும், தேசம் அழிந்துவிடும். அப்பொழுது அதற்காக அவனை உள்ளே விடுகிறார். சில மேலே இருக்கிற அதிகாரம் சிலருக்கு இருக்கிறதுனாலதான் விடுகிறார்களே ஒழிய எல்லாரும் எல்லா தேசங்களுக்குள்ளும் போக முடியாது. இது தானியேல் தீர்க்கதரிசிக்கு தூதன் வந்து சில பதில சொல்லிட்டு போயிடுறான். இஸ்ரவேல் நாட்டுக்கு தேவதூதன் வந்து போகிறதற்கு அந்த தூதனுக்கு அனுமதி நேரு, மற்ற நாடுகளுக்கு அனுமதிகள் கிடையாது. இதே போல
அந்த நீங்கள் படியுங்கள், இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஜனங்கள் வருகிறார்கள். ஒரு ஆயி பட்டணத்துல சண்டை நடக்குது. சண்டை நடக்கும்போது வானத்தை நோக்கி ஈட்டி பிடிக்கிறாங்க. ஈட்டிய பிடிக்கும்போது அந்த எதிர் படைகள் தனியுது. ஈட்டிக்கு தகுந்தா மற்றவங்க மேற்கொள்றாங்க. அப்ப வானத்துல என்ன நடக்குது? வானத்தில் இந்த இந்திரனுடைய ராஜ்யத்தினுடைய ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில இதற்கு எதிரா நடக்குது. இந்த பூமியில ஒரு படைகள் வருது. இந்த படைகள் எல்லாம் வகுக்கப்பட்டாச்சு. ஒரு படைக்கு அந்தந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியது அந்த நாட்டினுடைய மேலே இருக்கிற வான்படையினுடைய பொறுப்பு. ஒவ்வொரு வான்படையினுடைய பொறுப்பும் அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். மனிதர் கீழே இருக்கிற மனிதர் மட்டுமல்ல, மனிதருக்கு மேலேயும் ஆற்றல்கள் இருக்கிறது. இன்னொரு யுத்தம் இதுல நடக்கிறது. அது எப்படி என்றால், சிசராவுக்கு எதிராக நடக்கும்போது வானத்திலே நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் நின்று சிசராவோட யுத்தம் பண்ணினது அப்படி எழுதியிருக்கு. வானத்தில் தங்கள் நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் நின்று சிசராவோட யுத்தம் பண்ணினது. இது எப்படி? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மூன்று மூன்றாக தங்கள் அயனங்களில் நிற்கும். அதாவது ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திர தொடர்பு இருக்கிறது. இந்த 3 நட்சத்திரங்களும் ஒரே நேர்கோட்டில் வந்து நின்றால் அவர்களை ஜெயிக்க முடியாது. இதைதாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் 27 நட்சத்திரங்களையும் ஒன்றாக கூட்டி சில யாகங்களை நடத்துவார்கள். இதன் அடிப்படையில் தான் யாகங்கள் நடக்கிறது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசி மண்டலங்கள் ஒவ்வொரு நாடுகளை ஆளுகிறது என்றால் அந்த ராசி மண்டலங்கள் அவர்களை முழுக்க ஆட்சி செய்யும். அவர்களை பாதுகாக்க வேண்டியது, அவர்களை உலகத்தில் நம்பர் 1 மனிதர்களாக மாற்ற வேண்டியது அவர்கள் பொறுப்பு. இதுதான் அவர்கள் வேலை. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறவர்கள், சீராக் என்ற ஒரு புத்தகத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறது. இஸ்ரவேலை தேவன் தனக்கு சேஷ்ட புத்திரனாக எடுத்தார். அது ஒரு நாடு. மற்ற நாடுகள் எல்லாம் மற்ற புத்திரர்களாக தான் எடுத்திருக்காரு. அதை ஒண்ணு அப்படி எடுத்திருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளவு முயற்சி கொடுத்து அந்த நாட்டை வலுப்பெற்று வளர்ச்சி அடைய பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். அதே போல வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் அந்தந்த நாடுகளை முழுவதுமாக வளர்க்க வேண்டும், வளர்ச்சி பெற செய்ய வேண்டும். இது அவர்கள் வேலை. ஆனால் அது வானத்தினுடைய வேலை. பூமியில் இருக்கிற ராஜாக்கள் அதுக்கு எதிராகவும் செயல்படுவார்கள். மனு வேறாக செயல்பட்டு வான் வேறாக செயல்படும் போது வேறாக இருக்கும். இதை ஒன்றுபோல் இணைப்பதற்காக முந்தைய காலத்தில் எல்லா அரச சபைகளிலும் ஒரு ஜோதிடர் கூட்டங்கள் அங்கு இருக்கும். இது இதற்கு எதிரா சாதகமா, இது எதிரா சாதகமா என்று பார்க்க ஒரு கூட்டம் பெரும் கூட்டமாக அங்கு இருக்கும். இந்த இந்திரன் என்பவன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, இப்பொழுது இருக்கிற இந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால், எவரையும் சொர்க்க ராஜ்யத்திற்குள் நுழைய விடக்கூடாது. இது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடன் எழுதி வச்சிருக்கிறார். ஏதேனுக்கு போகும் வழியை அவர் காவல் செய்யும்படி கேருபீன்களையும் சுடரொளி பட்டயங்களையும் வைத்தார். மனிதன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து அதை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று இதை செய்தார். எங்க ரிஷிகள் இதை அடைகிறதற்காக முயற்சி பண்றாங்க, அங்கெல்லாம் அவங்க தேவலோக மங்கைகளை கொண்டு விட்டு அவர்கள் தவத்தை கலைத்து விடுவான். இப்படி கலைத்து 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 அழித்து விடுவான். மொத்தமாக அழித்து எல்லாவற்றையும் சீரழிச்சிருவான். இந்த சீரழிக்கிற அவ்வளவு விஷயங்களையும் இப்பொழுது இருக்கிற இந்திரன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த இந்திரனுடைய பதவியை பறித்து இன்னொருவர் இந்த இந்திர பதவிக்கு வர வேண்டும். இந்த இந்திர பதவிக்கும் வர வேண்டும். பூமியில் இருக்கிற மனுக்களின் அரசாட்சியையும் பிடித்து அதையும் ஒருவர் எடுக்க வேண்டும். பூமியில் இருக்கிற மனு தன்னுடைய சுயத்துக்காக, பதவிக்காக, ஆசைக்காக பதவியை அவர் மாற்றி நீதி செய்யாமற் போனால் மனு தோல்வி அடைந்து விட்டார். அடுத்த மனு பரசுராமர் என்று சொல்வார்கள். அத்தனை சத்திரியர்களையும் அளிக்கிறார், சத்திரியர்கள் சரியில்லாத காரணத்தினால். அடுத்தது, இப்போ நீங்க பாருங்க, ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் உள்ளே இருக்கிறது.
இது போல இன்னொன்னு இருக்கிறது. பாதாள லோகத்தில் எல்லாவரையும் வசப்படுத்துறதுக்கு ஒரு செந்தூரன் ஒருத்தன் இருக்கான். அது எப்படி இருக்கான்னா, பிரம்மா ஒரு தடவை தலையை அப்படியே மயங்கிடுவார். மயங்கும் போது அந்த மயக்க கால அளவை அப்படியே வெளியே எடுத்து ஒரு உயிர் வெளியே வரும், ஒரு ஆண். அவன் தான் செந்தூரன். அவன் என்ன வரம் கேட்பான்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதை எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவனுக்கு கொடுக்கிற உருவம் என்ன? கொட்டாவி உருவம். கொட்டாவி. இந்த கொட்டாவி என்ன செய்யும்? அது என்ன நினைக்குமோ அதை அண்ணாக்குல தொங்கிட்டு இருக்கிற போய் ஒட்டிக்கிடும். ஒட்டிக்கிட்டு அது நினைக்கிறதான் நம்ம நினைப்போம். நம்ம தான் நினைக்கிறோம். இல்ல இல்ல, அது நினைக்கிறதான் நம்ம நினைக்கிறோம். இப்படி எல்லா மனிதரையும் அதன் போக்குல கொண்டு வர்றதுக்கு ஒரு வரத்தை பெற்றுவான். இதை யாரு ஜெயிக்க முடியும்? இதை யார் வேறுபடுத்தி பிரிக்க முடியும்? எவ்வளவு பெரிய ஞானம் வேணும்? அப்படிப்பட்ட வானத்திலிருந்து வந்து பிடிச்சுக்கணும், பாதாளத்திலிருந்து வந்து பிடிச்சுக்கணும். ஏன்னா இது பிரம்மலோகம் வரைக்கும் போகும். ஏன்னா பிரம்மாவனுடைய இந்த மயக்கத்துல பிறந்தது. மனிதனை மயக்கி மதிமயக்க வச்சோம். பிரம்மாவுக்கு இந்த நிலை சாமானியப்பட்ட மனுஷனுக்கு போகுமோ? பாருங்க, இந்திரன் நம்மளை மொத்தமா அழிக்கிறதுக்கு தான் இந்திரனை கொடுத்துருக்கு. ஏன் அழிக்கன்னா, இப்போ ஆதாம் பாவம் செய்துட்டாரு. அப்ப அவனை மண்ணோடு மண்ணாக பண்ண வேண்டும். மண்ணோடு மண்ணாக பண்ணணும்னா அவனை மொத்தமா அழிக்கணும். அழிக்கிறதுக்கு ஆவி அழிக்கணும், ஆத்மா அழிக்கணும், சரீரம் அழிக்கணும். இந்த 3 அழிச்சா போதாது. அதுக்கு அடுத்தால இன்னும் அழிவு இருக்கு. என்ன அழிவு இருக்கு? அந்த சாம்பல் இருக்கு. சாம்பல்ல இருந்து அடுத்த உயிர் மந்திரவாதிகள் உருவாகிடுவாங்க. அது அடுத்த அழிவு. அதுக்கு மேல மண்ணாக்கப்பட்ட அந்த மண்ணுல இருந்து அடுத்தால ஒண்ணு வருது. அது என்ன? இப்ப இருக்கிற இந்த விதையில்லாத பயிர்கள்லாம் வருதே, அது மூலமா நம்ம வாழ்றோமே, தலை வெட்டி மாத்துறது, கை மாத்துறது, இதெல்லாம் அதுக்கு அடுத்த அழிவு. இப்படி ஒரு 5 விதமான அழிவு வருது. இந்த அழிவுக்கு அப்புறம்தான் ஜீவன்கிற ஒண்ண நம்ம இதுல இருந்து உறுத்தி பறக்கி எடுக்க முடியும். இதுல நவமணிகளாக நாம மாறணும். நவமணிகளாக மாற்றுறதுக்கு தான் அடுத்த ஸ்டேஜ். இல்லைன்னா இந்த உலகத்துல இருந்து நம்ம மொத்தமா அழிஞ்சிருவோம். ஒரு ஆள் உயிரோட இருக்காது, அவ்வளவு அழிஞ்சிரும். இதுக்காக அந்த 12 ராசி கட்டத்துக்குள்ள, எந்த ராசி கட்டத்துக்குள்ள எதை வச்சு இதுக்கு பயன்படுத்தப்படுறதே ராசி கட்டங்கள் தான். அந்த கட்டங்களுக்குள்ள ஒவ்வொரு கட்டங்களுக்குள்ள எதை வச்சு எப்படி ஆக்குறார்கள் அப்படிங்கிறத அடுத்த அளவுன்னு சொல்லித்தார்.